ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்பா உங்கள் நண்பா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு? February 5. அதாவது என் ஒய்ஃபோட ஆனிவர்சரி, 6th மந்த் ஆனிவர்சரி. ஒய்ஃபோட ஆனிவர்சரினா உனக்கு இல்லையா? லூசு பயலே, எங்களுக்குடா, நமக்குன்னு சொல்கிறான். எங்களுக்கு 6th மந்த் ஆனிவர்சரி. நல்ல வேலை வாய் உளராம ஒய்ஃபுக்குன்னா அவள் வேறு சண்டைக்கு வந்துட்டு போகிறா. அவள் எனக்கு உனக்கு இல்லையா அப்படின்ட்டு அங்கேருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கரெக்டாக மிஸ் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுங்களேன், டன் 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 டனக்கா டன் 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 டனக்கா டன் 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 டனக்கா தான். ஸோ 12 மணிக்கு கரெக்டாக மிஸ் பண்ணிடணும். டேட்டு கொஞ்சம் மாறிச்சு, இல்லை ஏதாவது சொல்லி மறந்துட்டோம், அவ்வளோதான் போச்சு. ஒய்ஃபுக்கு இப்படி பயப்படுறியா நீங்கள் கேட்கலாம். இது பயம் இல்லைங்க, அன்பு, பாசம், கரெக்டாக நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆன்சருக்கு மட்டும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது, ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது, ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, அதே சொல்லிட்டு இருக்கேனா? ஃபஸ்ட்லேயும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தது, ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, ஃபஸ்ட்டு லவ் சொன்னது, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது. ஃபஸ்ட்டு கல்யாணம் எத்தனை தடவை பண்ணுவாங்க? ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. இன்னொரு டைம் நாங்கள் பண்ணுவோம் அஃபிஷியலாக. இப்படி எல்லாத்துக்குமே கரெக்டாக விஷ் பண்ணிடணும். அப்படி பண்ணல டன் 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 டனக்கா டன் 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 டனக்கா தான். விஷ் பண்ணுறதுலாம் வருஷத்துக்கு கிடையாது, மாதத்துக்கு. எப்படின்னா ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், இப்படி எல்லாத்துக்கும் மாதம் விஷ் பண்ணணும். 1 year ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படி போயிடும். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் எல்லா லவர்ஸுமே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மேக்ஸிமம் பாய்ஸ் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், பாய்ஸ் பற்றி நமக்கு தெரியாதுதான், யாரை கரெக்டாக விஷ் பண்ணியிருக்கான். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டேட்டையும் வரிசையாக நோட் பண்ணல எழுதி வச்சுக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கேன். அப்பப்போ தோணும் போது எடுத்து பார்ப்பேன், ஏதாவது டேட்டு வந்து பக்கத்தில் வருதா, நீ விஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து வச்சுப்பேன். எப்படி நம்ம இல்லாடியில் நம்ம மாட்டுவோமா? ஸோ அதனால் அந்த மாதிரி டேட்லாம் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம 12 மணிக்கு விஷ் பண்ணிடுவோம். அதில் நம்ம கரெக்டாக இருவோம். எப்படி நம்ம ஐடியா? அப்படி இருந்தும் ஒரு சில டேட்டை வந்து நான் மறந்துருக்கேன். மறந்துட்டு ஆனால் அன்றைக்கி வந்து விஷ் பண்ணிடுவேன், ஞாபகம் வந்தாலும் விஷ் பண்ணிடுவேன். 12 மணிக்கு விஷ் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக விஷ் பண்ணுவேன். அது வந்து எப்போயாவது டன் 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 டண்டனக்கா டன் 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 டண்டனக்கான்னு சொன்னவும் அவள் வந்து நல்லா டின் கட்டிடுவா, அடி வெளுத்து விடுவா, ரொம்ப பயந்து போயிருக்கான், இப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது ஜஸ்ட் ஃபன்னுக்காக நான் சொன்னேன். அவள் வந்து எப்படின்னா விஷ் பண்ணலன்னா ஃபீல் பண்ணுவாள், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபீல் பண்ணுவாள், அழுதுருவா, இதுதான் நடக்கும். அதுக்காக தான் நான் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு நான் விஷ் பண்ணிடுவேன். மற்றபடி வந்து அவள் பெரிய ஒரு சொர்ணாக்கா மாதிரியான ஒரு கேரக்டர் ஆகணும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைப்பு. அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரியான ஒரு சிங்கத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி பாசம், அன்பு, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனாலே வந்து கரெக்டாக நான் வந்து விஷ் பண்ணிடுவேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி 12 மணிக்கு கரெக்டாக தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து இருந்துட்டு கரெக்டாக விஷ் பண்ணிடணும். அம்மோ பாப்பு 6th மந்த் ஆனிவர்சரிடா கண்ணான்னு 12 மணிக்கு நான் விஷ் பண்ணிடணும். அந்த டைமில் நான் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். கரெக்டாக 12 மணிக்கு கரெக்டாக விஷ் பண்ணிடணும். அது மேட்ரு இருக்குல்ல, அது மறந்துட்டு நான் பாட்டு வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. காலையில் தான் இருப்போம், பட் கரெக்டாக நான் விஷ் பண்ணிடணும். அது மெயின் மேட்ரு. ஃபஸ்ட்டு பேசினது, மீட் பண்ணது, லவ் சொன்னது, மேரேஜ் பண்ணது, இப்படி எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து கரெக்டாக விஷ் பண்ணிடுவேன் அந்த டேட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு கூட நான் விஷ் பண்ணுவேன். பட் அது வந்து நான் வெளில சொல்ல மாட்டேன். இது எனக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த டேட்டுக்கெல்லாம் அவன் எனக்கு விஷ் பண்ண மாட்டான், ஃபஸ்ட்டு விஷ் பண்ண மாட்டான். நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும். ஏன்னா எனக்கு தான் அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும், அடுத்து அவள் விஷ் பண்ணுவான். பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் தப்பு சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும்ல. அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதே மாதிரி அந்தந்த டேட்டுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெஷலாக எனக்காக வந்து வீடியோ போடு அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி வீடியோ போடு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், எனக்காக வீடியோ போடு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வீடியோவை போட்டுருவோம். ஸோ அதனால் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு கரெக்டாக நான் மறக்காமல் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். சரி போதும்டா, உன் பொண்டாட்டி புராணம் பாடினது போதும், நீ கிளம்பு, எங்களால் கேட்க முடியல, எப்போ பாரு பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கா, கிளம்பு, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதனால் நான் வந்து போயிடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.